நானே கூப்பிடலாம் தான் நீங்க வந்துட்டீங்க ஐயா. உங்க மெசேஜ் பார்த்தேன். இப்ப வாய்ஸ் மெசேஜ். ம், ம், ம். பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அது வரைக்கும் அறிவியல் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆ, பார்த்தேன். உங்க புரோகிராம் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். YouTubeல போட்டிருக்கீங்க. ம், ம். பார்த்துட்டே இருந்து நீங்க லைன்ல வந்துட்டீங்க. இத பாருங்க, வரேன் பாருங்க. YouTubeல போட்டிருக்கீங்களா? பல்ப் எரியுறது பத்தி. ஆ, ஆ, ஆ. அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் அது பாருங்க. ஒண்ணும் ஆ, மின்னுகின்ற தானாவே உள்ள மின்னுறது. அதுக்கு மின்னுகின்ற வசதி உள்ளே குடுத்துருக்கான். ஆனா மின்னாத ஒரு விளக்கு கூட அதோட சேர்ந்து மின்னுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஐயா ஒரு கம்பி மாரி இருக்கு. அது கூட ஜாயின் பண்றீங்க. எரியுது அதுவும். ஆமா. அது பாருங்க தானா மின்னுது. அதுதான் இப்ப பார்த்துட்டு இருந்தேன் நானு. பாருங்க இதெல்லாம் வந்து ஆச்சரியம். இதெல்லாம் இந்த நாம செஞ்சிருக்க இந்த அணுக்கரு நலிந்த விசையில தான் சாத்தியம். அணுக்கரு நலிந்த விசையில தான் சாத்தியம். வேற எதுலயுமே சாத்தியம். ஆ, ஆ, ஆ. அது இப்பதான் கண்டுபிடிச்சேன். இப்பதான். நேத்து கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. அப்புறம் எல்லா அது வந்து எப்பவும் போல நீங்க அந்த மின்னுது பாருங்க. அந்த மின்னல் லைட் வைங்க. ம், ம், ம். ஆமா. அது செப்பு வந்து கம்பி மட்டும் ஆமா. அதுல அது குடுத்துருக்கீங்களா? ஒண்ணுதான். நீங்க ஆ, அந்த அது கேட்டீங்கன்னா 3 உங்க பையன்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வருவாப்ல. அது என்ன ரூ. 2 ரூ. 3 ஒரு ஆ, 4, 5 வாங்கிட்டோம்னா, அதோட ஆ, அதோட ஒரு பச்சை விளக்கு பின்னி வச்சீங்கன்னா, அ அ இதுவும் ஆ, சேர்ந்து மின்னும், அதுவும் சேர்ந்து மின்னும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ரெட்டை அதாவது எப்படின்னா ரெட்டை ஆ, குழந்தை மாரி. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா, இன்னொரு குழந்தை அழுகும். ஆ, இன்னொரு குழந்தை அழுகும். ஆ. இது வந்து இயற்கையில நடக்குது. அது இதுல தான் சாத்தியம். இந்த அணுக்கரு நலிந்த விசையில தான் சாத்தியம். ம். இது மின்காந்த சரி. விசைங்க. இது விசித்திரமான அமைப்பு. இதுதான் வந்து இதுக்கெல்லாம் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. நாம ஆஹா. ரூ. 1 செலவுல இத செய்றோம். ஒரே ரூபா செலவுல. ஆஹா. ஆமா. சரி, அ சரி. எல்லாரையும் செஞ்சிருக்கீங்களே அதான் பெரிய விஷயம். இதுதான் வந்து ஆ. இது எதிர்காலத்துல எல்லா விஞ்ஞானிகளும் இது எப்படி 10 வருஷம் ஆகும். பெருசா இப்ப வந்து நம்ம ஒரு ஆ. இப்ப ஒரு தற்காலிகமா ம். தானே செஞ்சிருக்கிறோம். நிரந்தரமா செய்ற நிரந்தரமா மின்சாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது தற்காலிகமா ம். செஞ்சிருக்கிறோம். ஒரு ரூ. 5 செலவு, ரூ. 10 செலவுல செஞ்சிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமா ம். செய்யணும். நிரந்தரமா செய்யறதுக்கு ஒரு ரூ. 500 செலவு பண்ணா நம்ம பேட்டரி தயாரிச்சிடலாம். அது எப்படி பேட்டரி அது வந்து மின்சாரத்தையே உற்பத்தி ம். பண்ணும். என்னது? ம். மின்சாரத்த உற்பத்தி மின்சாரத்த பண்ணுது. பேட்டரிங்கிறது வேற. இப்ப பேட்டரிங்கிறது பேட்டரிங்கிறது எப்படின்னா, ஒண்ணு செலவழிக்கும் அல்லது ரீசார்ஜ் பண்றது. அதுதான் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இதுவரைக்கும் நான் கண்டுபிடிச்ச மாரி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ம். இது வந்து மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணும். இதுவரைக்கும் யாரும் இந்த லெவல்ல சிந்திச்சிருக்க மாட்டாங்க. ம். இதுவரைக்கும் எல்லா கெமிக்கல் வெட்டு ம். பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் மின்சாரத்த சேமிக்க தண்டக்கடனே தவிர, உற்பத்தி ஆ. பண்றதுக்கு உலகத்துல உற்பத்தி பண்ற பேட்டரி உலகத்திலேயே கிடையாது. இதுதான் முதல் முறை. ம். இதையுமே தற்காலிகமானது. இது கொஞ்சம் மாத்தி இன்னும் ஒரு 2 ஒரு பொருள் உள்ள மாத்தி அமைக்கணும். இப்ப நம்ம இருக்கிற இந்த பேட்டரியிலேயே வந்து இதே பொருள் தான். இன்னும் கூடுதலா ஒரு ம். கிரானைட் பவுடர் கலக்கணும். கிரானைட் கல்லு பவுடர் கலக்கணும். கிரானைட் பவுடரு அல்லது வந்து அ இந்த கடல் மணல் உள்ள கலந்துட்டோம்னா, அது வந்து ம். 1400 கோடி ஆண்டுக்கு அது அந்த மின்சாரத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பேட்டரி வந்து 6 நாளைக்கு தான் மின்சாரம் குடுக்கும். அதையும் நம்ம தடை செஞ்சு, நம்ப அந்த ம். காப்புக்கு வச்ச உடனேயே அது மின்காந்த ம். அணுக்கரு நலிந்த விசையா மாறிக்குது. அணுக்கரு நலிந்த விசையா பேட்டரியா மாறுது. அதுவே பெரிய விஷயம். அதனால தான் வந்து 100 நாள் எரியும். நான் வந்து 2 விளக்கு வச்சே 100 நாள் எரிய வச்சேன். நீங்க 1 விளக்கு தானே ம். வச்சிருக்கிறீங்க. 1 லைட் இல்ல அது 150 நாள் எரியும். ம். நான் வந்து முதல் 50 நாளைக்கு 2 வெள்ளை எல்இடி, அப்புறம் ஒரு 40 ம். நாளைக்கு 2 பச்சை எல்இடி, அதுக்கப்புறம் 1 பச்சை எல்இடி. அப்படி வச்சு நான் 90 நாள், 94 நாள் கொண்டு போனேன். நீங்களும் ஒரு விளக்க வச்சு அது ம். பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். யார்ட்ட வேணா காட்டலாம். ம். தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரான் கிடையாது இதுல. இது முழுக்க முழுக்க புரோட்டான். ம். அதனால புரோட்டான். அதனால தண்ணீல விட்டாலும் சாகாது. இதுக்கு வந்து புரோட்டானிக் சர்க்யூட்ன்னு பேருங்க. எலக்ட்ரானிக் சர்க்யூட் சொல்ற உலகம் பூரா எலக்ட்ரானிக் சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக். அது தண்ணீல போட்டா செத்து போயிரும். வெடிச்சிரும், செத்து போயிரும், ஏதோ ம். ஒண்ணு ஆயிரும். அல்லது விளக்கு வந்து குருட்டாயிரும், ஃபியூஸ் போயிரும், என்ன வேணாலும் நடக்கும். இது அப்படி இல்ல. இது புரோட்டானிக் 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 சர்க்யூட்ன்னு பேரு. அதாவது நியூட்ரானும், புரோட்டானும் சேர்ந்து சேர்றது. அதாவது நம்ம உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு நம்மளுது தான். இது சரியா தவறான்னு ம். எல்லா விஞ்ஞானி இப்ப எம்எஸ்சி படிக்கிறவங்க, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறவங்க, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க. கெமிஸ்ட்ரியில பேட்டரி இருக்கு. இதுவரைக்கும் அ பிசிக்ஸ்ல யாரும் பேட்டரி படிக்கல. இதான் முதல் பிசிக்ஸ்ல வந்து அட்டாமிக்ல தான் வரும். இப்ப அதே மாரி தான் நாம வந்து என்ன பண்றோம்னா, இப்ப பிசிக்ஸ்ல முதலையா உலகத்துக்கு முதல் முறையா நாம தான் குடுக்குறோம். இதுவரைக்கும் கெமிஸ்ட்ரியில தான் பேட்டரி செஞ்சிருக்காங்க. அட்டாமிக்ல பேட்டரிக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யல. அமெரிக்காக்காரன் மட்டும் ஒண்ணு செஞ்சிருக்கான். அது வந்து விண்வெளிக்கு போறதுக்கு மட்டும் செஞ்சிருக்கான். அது வந்து புளுட்டோனியத்த பயன்படுத்தினான். புளுட்டோனியம் அப்படின்னு ஒரு கதிர்வீச்சு.
அது பயங்கரமான வெப்பமுடையது. அது வந்து காசினிக் ராக்கெட்டு, அப்புறம் மார்ஸ் ரோவர் ராக்கெட்டு, வயஜோர் வயஜோர் வயஜோர்ங்கிற ஒரு சேட்டலைட் அதுல பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நு 20 வருஷமா அது போயிட்டே இருக்கு. 20 வருஷமா ஒரு செயற்கைக்கோள் வந்து போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம சூரிய குடும்பத்தினுடைய எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குன்னா, 19 வருஷமா போயிட்டு இருக்குன்னு எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு வந்து அதே மாரி தான் நாமளும் இத செய்ய போறோம். நாம வந்து எதிர்காலத்துல கடல் மண்ணு சேர்த்த போறோம். கடல் மண்ணுன்னா அது தோரியம். அது தோரியம் சொல்லுவாங்க. அது தோரியம்னா அது ஒண்ணுமே எந்த சக்தியுமே இல்லாதது. ஆனால் அந்த சக்தி தான் அந்த கிராஃபைட்ல இருக்கிற கிராஃபீன தூண்டுவதற்கு அது போதுமானது. அத வச்சு நீங்க நேரடியா மண்ண வச்சு ஒரு எல்இடி கூட எரிய வைக்க முடியாது. நம்ம நோக்கம் வந்து எல்இடி எரிய வைக்கிறதல்ல. அது வந்து கிராஃபீனுக்கு வந்து அதிர்ச்சி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதிர்ச்சி குடுக்க, அது உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது 2வது வந்து கிராஃபீன் மிதந்துட்டு இருக்குது உள்ள. இது யாருக்குமே தெரியாது. பார்த்தா கிராஃபைட் வந்து கருப்பா குச்சியாட்டு இருக்குது. அதுக்குள்ள கிராஃபீன்ங்கிற ஒரு ஒரு மின்காந்தம் அந்தரத்துல மேய்ந்துட்டு இருக்குது. அந்தரத்துல மேய்ந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம மின்சாரம் குடுக்குறப்போ அது வேகமா சுத்துது. அது வேகமா சுத்துறப்போ உள்ள இருக்க உள்ள இருக்க அதுக்கு வந்து ஒரு சின்ன யூனிவர்ஸே இருக்கு. ஒரு பிரபஞ்சமே உள்ள இருக்கு. அதெல்லாம் இந்த நியூட்ரான், புரோட்டான் வேகமா சுத்துறனால அது தானாவே மின்சாரம் வந்துருது. நம்மளது டைரக்ட் மின்சாரம். நம்மளது வந்து டைரக்ட் எலக்ட்ரிசிட்டி. என்னது? டைரக்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம கண்டுபிடிச்சது. இத சரி பார்க்கிறது புரொஃபசர் சரி பார்க்கணும். பிசிக்ஸ் படிக்கிற புரொஃபசர், கெமிஸ்ட்ரி படிக்கிற இவங்க 2 பேத்துக்கு தான் இருக்கு. அப்ப எலக்ட்ரானிக் புரொஃபசர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் இத சரி பார்க்கணும். அவங்க ரூ. 10 செலவுல செஞ்சு பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்னடா அப்படின்னு. ஏன்னா உலகத்தில் முதல் முறை. இப்ப நாமெல்லாம் 20 பேர் செஞ்சுட்டோமே. சரி, இப்ப நம்ம அதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப நல்லது. எ பாருங்க நான் செஞ்சு ஓடிட்டு இருக்குது. பாருங்க இங்க. இப்ப வேணா வச்சு காட்டுறேன் பாருங்க. அது என்ன வேடிக்கையா இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சு என்னடா என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு. எல்லாமே வேலை செய்யும் பாருங்க இப்ப. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. வேலை செய்து பாருங்க. இது மின்னுதுப்பா. வச்சேன்னு மின்னுது. வச்சேன்னா ஐயா தெரியல. தெரியுதுய்யா. எடுத்துரும் பாருங்க. இப்ப தெரியுதா? இங்க பாருங்க. தெரியுது. இது சேர்ந்து மின்னுது. இது வந்து தானா மின்னாது. இது மின்றத பார்த்து இது காப்பி அடிக்குது. இது மின்றத பார்த்து இது தானாவே மின்ற. ஏன்னா இந்த லைட்டுக்கு மட்டும்தான் உள்ள வந்து இந்த 3 விளக்கு அது சிக்னல் வச்சிருக்கிறான் உள்ள. அது வந்து உள்ள அந்த வசதி இருக்குது. 3 மின்ற மாதிரி வசதி இருக்க மாட்டேங்குது. எந்த அது வந்து இது வந்து ஒரு அழகுக்காக கண்டுபிடிச்சானுங்க. இது இப்ப தொடர்ந்து எரிஞ்சா தானே உங்களுக்கு வெளிச்சம். அது வந்து அது வந்து இந்த அழகுக்காக கண்டுபிடிக்கும். ஆனா இது வந்து 3 கலர். இது வந்து இதுக்கு பேர் ஆர்பிஜிம்பாங்க. ரெட், ப்ளூ, கிரீன் வரும். இது வந்து வெறும் கிரீன் மட்டும் தான் இருக்கும். இதுல வச்ச உடனே பாருங்க ஒட்டுக்கா வச்சாரு. வச்ச உடனே இது என்ன பண்ணுதுன்னா அது பாரு காப்பி அடிக்குது. அதை பார்த்து காப்பி அடிக்குது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சாவே எந்த விஞ்ஞானிகளும் விறுவிறுத்து போய் இந்த மாதிரி அவன் படிச்சிருக்கவே மாட்டான். இந்த மாதிரி தெரியுதா? தெரியுதுங்கய்யா. இதுதான் இனியனோட வேலை. நமக்கு என்ன வேலை? ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் நோன்றதா வேலை. ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் ஐயா. 19 இதை வந்து மொத்தமா 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். எத்தனை நாள்ல? 15 நாள் தான். 15 நாள்ல ஒரு நாளைக்கு 19 மணி நேரம், மொத்தம் 255 மணி நேரம் தூங்க. ஒரு நாள் வந்து 1.5 நாள் வரைக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன். 1.5 நாள் அப்படியே அப்ப தனிமையில் தான் இருப்ப, யாரும் கிடையாது. அப்படியே 1.5 நாள் எத்தனை 36 மணி நேரம். எனக்கு மூளை சோர்வு அடைஞ்சு போய் நான் படுத்தேன். இந்த ஜனவரியில ஜனவரி 15 தேதி, அந்த ஜனவரி டிசம்பர் 25 ஜனவரி 10 2025 டிசம்பர் 25ல தொடங்கினேன். ஜனவரி 10 முடி கரெக்டா 15 நாள்ல கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு பதிவு பண்ணி நான் ஒரு 10 விளக்கு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுகிட்ட நான் வீடியோல அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்க வந்து அங்க வந்து எவரேட் செல் வாங்கி செஞ்சு பார்க்கும்போது அவங்க 70 நாள் எரிச்சுட்டாங்க. அவனுக்கு ஒக்கம் மக்கான்னு சொல்லி கொடுத்து நான் சொன்னேன் இதே போதும், மற்ற எந்த கண்டுபிடிப்பும் தேவையில்லை. எது வேற எந்த கண்டுபிடிப்பும் தேவையில்லை. இதுதான் பூமிக்கும் சரி, விண்வெளிக்கும் சரி, ஆகாயத்துக்கும் சரி. அப்ப 2வது எல்லா விஞ்ஞானிகளும் இதை பத்தி பேசி இருக்கிறாங்களே தவிர
இது வரைக்கும் அந்த அணுக்கரு நலிந்த விசைக்கு இது வரைக்கும் யாருமே ஒரு மாதிரி செஞ்சு காட்டினது இல்லை. செய்ய முடியாது. என்னது? ஏன்னா அணுக்கரு நலிந்த விசைங்கிறது அணுக்கரு நலிந்த விசையில வந்து சிலதுல தான் இருக்குது. அதுல கிராஃபைட்ல இருக்கு. நான் எடுத்துக்கிட்டது கிராஃபைட். இந்த கிராஃபைட் வந்து மின்சாரம் கொடுக்கறதுக்கு 6000 வருஷம் ஆகுது. மின்சாரம் கொடுக்கறதுக்கு இப்ப தொடங்குனீங்கன்னா அது 6000 வருஷம் 6000 வருஷம் கழிச்சு மின்சாரம் கொடுக்கும். ஆனால் இந்த கரண்ட் கொடுத்தோம்னா இந்த கிராஃபின் அது வந்து அந்த இடத்துல மேந்துட்டு இருக்குது. அது வந்து காந்தத்தோட ஒட்ட மாட்டாரு. அது மிதந்துட்டுக்குள்ள மேல மின்சாரம் பட்டோன்னே பயங்கர வேகத்துல சுழலுது. அப்போ 6000 வருஷத்தை ஒரே வினாடியில மாறு. 6000 வருஷங்கிறது எத்தனை மணி நேரம்? அதை வந்து ஒரு செகண்ட்ல மாத்துது. உடனே என்ன பண்ணுதுன்னா உள்ள நியூட்ரானும் புரோட்டானும் வேகமா சுத்துறப்ப மின்சாரம் வெளி வந்துடுது. அதனாலதான் 100 ஆம்பியர் கிட்டத்தட்ட 60-70 ஆம்பியர் வெளி வரும். இப்ப இதை மாற்றா கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். மீண்டும் நான் வந்து இதுக்கு போயிடலாம். அந்த கிரியா யோகத்தை பத்தி என்ன சந்தேகம் பாருங்க. இப்போ அருமையா ஒரு காய் செஞ்சிருக்காங்க. பார்த்தேன் அற்புதமா. யாரு? பரமேஸ்வரி. ரொம்ப அற்புதம். அது நல்ல சொரவி போட்டு கொஞ்சம் அப்படியே நல்ல பல்லுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க. பல்லுக்கு நல்ல வேலை. ரெண்டாவது இதுதான் வந்து நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்னு பேரு. என்னது? நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட். அதாவது பிராண சக்தியை, அதாவது ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றி இருங்க. ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றி பிராண சக்தியை உள்ளே செலுத்துவதன் மூலமாகவே. ரத்தத்தில் இருக்கிற கார்பனை எப்படி அகற்றுவீங்க? எதுக்காவது வழி இருக்கான்னு பாருங்க. இல்ல, நான் அந்த புத்தகம் வச்சிருக்கேன். அவன் என்ன சொல்றேன்னா ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றி, அது கிரியா யோகம். கிரியா யோக இஸ் a simple. Human blood is decarbonated and recharged with oxygen. The atom of the extra oxygen are transmoved into life current to regenerate the brain and spinal center. அதாவது ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை, அந்த கரிமத்தை, அதாவது கார்பன், அது கார்போஹைட்ரேட், அதாவது ஸ்டார்ச் இல்லாத உணவுப் பொருளை சாப்பிடுகின்ற பொழுது, இப்ப இன்னைக்கு சாப்பிடுறது ஸ்டார்ச் இல்லாத உணவு, அது என்னன்னா பிராணசக்தி அதிகப்படுத்தும். அப்ப பிராணசக்தி அதிகப்படுத்துறப்போ முதல்ல மூளை, அதனாலதான் உங்களுக்கு தூங்க வைக்குது. மூளையும் தண்டுவடமும் என்ன ஆகுது? புத்துணர்வு பெறுகிறது. அப்ப நீங்க நினைச்சா நோயை உண்டாக்கலாம், நினைச்ச நோய் இல்லாமல் வாழலாம். அதாவது நீங்கள் நினைத்தால் உங்களை அழித்துக் கொள்ளலாம், நினைத்தால் உங்களை உருவாக்கி கொள்ளலாம்னு சொல்றான். நான் சொல்றது புரியுதாம யாருக்காவது? நினைச்சா நீங்க நோய் ஒண்ணு இல்ல. 4 நாளைக்கு இட்லி தின்னீங்கன்னா நோய் வந்துடும். 4 நாளைக்கு இட்லி ஃபுல்லா, காலையில் ஒரு இட்லி, ஒரு 12 இட்லி, மத்தியானம் தலைக்கறி, ராத்தாரிக்கு கோழி முட்டாய், இந்த மாதிரி 4 நாளைக்கு ரைட் டிக்கெட் வாங்கிடலாம். சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு ரைட் டாட்டான்னு போயிட்டே இருக்க. அப்புறம் அப்படியே பாடைக்கு சொல்லிட வேண்டியதுதான். டன் 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 அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. டன் டன் சத்தம் போட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பவே அவன் ஆடு அடிச்சு மாடு அடிச்சு குழம்பு வச்சு சாராயத்தை குடிச்சு அவன் போய் சேர்ந்துருவான். இது வந்து உடனே நிகழுமான்னு சொல்ல முடியாது. உடனே நீங்க செத்து போயிருவீங்க, செத்து போக மாட்டீங்க. அது மெல்ல மெல்ல விஷம் சேர்ந்து 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 சித்திரவதை பண்ணித்தான் கொல்லும். எப்படி கொல்லும்? உடனே செத்தீங்கன்னா அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? அப்புறம் அனுபவிக்கணும் இல்ல. சொல்றாங்கல்ல, வாய் கொழுப்பு நீரா வழிந்தது, தின்னதெல்லாம் அனுபவிக்கு, நல்ல திண்ணையில வாங்கி கட்டும்பாங்க. இது எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் இது வந்து உடலும் மனமும் சேர்ந்து பயிற்சி. இது யாருக்குமே கேட்ட உடம்பும் மனமும் சேர்ந்த பயிற்சி, யோக பயிற்சி அப்படின்னு சொன்னா அவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. யாரு கேட்டாலும் இது யோக பயிற்சி, உடலுக்கு மனதுக்கானது, இதை பத்தி நீ பேசாத, இதை கேட்காத, இது என் மன திருப்தி அப்படின்னு காமன்னு விட்டுவாங்க. என்னது? ஏன்னா இது இயற்கையோடு தொடர்பு வைப்பது. நீங்க 5ஆம் அறிவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. எவன் வந்து வயிற்றுக்கு காலையில சாதாரண உணவு திங்கிறானோ அவனோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவன் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நீங்க உடலும் மனம் ஆன்மா 3ஐயும் ஒரு கோட்டில் இயக்கிறீங்க. எவன் வந்து அதெல்லாம் கிடையாது. யாருக்கும் வந்து இப்ப மனதை, இப்ப நான் அதுதான் மனதை சென்ற இடத்தில் அழிய விடக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவாரு, சென்ற இடத்தில் மனதை அலைய விடக்கூடாது. எது நன்மை தருகிறதோ அந்த பக்கம் நிற்க வேண்டும். சென்ற இடத்தில் செலவிடாது. உன் மனதை சென்ற இடத்தில் செலவிடாது. அது மனம் போன போக்கில் செலவு செய்யாதே. என்ற விடத்தான் செலவிடாது. தீது ஒரியின தீமையை தள்ளி வைத்து.
நன்றின்பால் உயிப்பது அறிவு. நன்றின்பால் நன்மையின் பக்கம் உயிப்பது, அதன் மேல் உயர்ந்து நிற்பது தான்டா அறிவுங்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? அட இவன் என்னடா பெரிய புடிங்க, இவங்க காப்பி குடிக்காம வாழ்றதா, பீடி குடிக்காம வாழ்றதா, சாம்பார் இல்லாம வாழ்றதா, அப்புறம் வந்து இட்லி இல்லாம வாழ்றதா, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது. அப்புறம் பேக்கரி இல்லாம வாழ்றதா, போண்டா பஜ்ஜி இல்லாம வாழ்றதா. இப்ப உங்களுக்கு வந்து போண்டா ஒரு அருமையான பழம்பூரி ஒண்ணு சொல்லியிருக்கேன். அத கூட நாளைக்கு நாளான்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம். பழம்பூரி. நான் வந்து பழம்பூரி சாப்பிட்டுருக்கேன். அது நேந்திரம் பழத்துல செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். நேந்திரம் பழத்துல நான் செஞ்சு ம். அது இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல பழம்பூரி போடுவானுங்க ஒரு கடையில. அது வந்து எங்க ரங்கை கவுண்டர் வீதிம்பாங்க. கோயம்புத்தூர்ல ஆர்ஜிகா ரங்கை கவுண்டர் வீதி, ராஜி வீதியில ஒரு 2, 3 கடை இருக்குது. அப்பலாம் வந்து நான் வந்து எப்போன்னா, அ 1990, 92 நான் வடையில கவரிங் கடை வச்சிருந்தேன். கவரிங். ரோல்டு கோல்டு கவரிங் கடை, வளையல் கடை, இந்த மாரி கடை வச்சிருந்தேன் 92ல. கவரிங் கடையில. அந்த கவரிங் கடையில வாங்குறதுக்கு பயங்கரமா வாரம் 2 நாளைக்கு ஒரு கோயம்புத்தூர் போயிட்டே இருப்பேன். நான் கிட்டத்தட்ட 26 தொழில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. கவரிங் கடை பயங்கரமா சேல்ஸ் ஆகும். அப்பல்லாம் ஒரு கவரிங் சும்மா ஒரு ரூ. 1 தோடும்னா அது ரூ. 5க்கு விக்க வேண்டியது தான். பயங்கர காசு. இந்த பேக்கரி மாரி. ஆ 1 கிலோ மைதா மாவு, 1 கிலோ முட்டை, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ டால்டா இருந்துன்னு வச்சுக்கங்க. மொத்தமாவே ரூ. 200 கூட வராது. விக்கிறது ரூ. 2000க்கு விக்கலாம். எவ்வளோக்கு விக்கலாம்? ம். இதுதான் குருட்டு முண்டங்கள். கேக்கு திங்கிறவங்க பெரிய அறிவாளின்னு நெனைக்கிறேன். பூரா வயித்த கெடுத்துரும். சரி. இப்போ அந்த கிரியா யோகத்துல என்ன சொல்றான்? இன்னொரு பாயிண்ட் சொல்றான் பாருங்க. அத சொல்லி நிறைவு செய்ய போறேன். இந்த புத்தகம் இருந்ததுன்னா, நான் இந்த பக்கத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன். வேண்டாம். இது யாரும் வாங்க தேவையில்ல. ஆனா ஒரு ஆராய்ச்சிக்காக வச்சுக்கலாம். இத வாங்கிட்டு என்ன பண்றது? இதுல ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் சில விஷயத்த சொல்றேன். இந்த கிரியா யோகம் ஆங்கிலத்துல இருக்கு. உலக புகழ்பெற்ற நூலு. பெரிய பெரிய அந்த யோகா அப்படின்னு சொல்றான் பாருங்க. யோகா அப்படின்னு சொல்றவன் மெடிடேஷன், யோகா, மென்டல் அவுட் அவங்கலாம் வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் வாங்கி படிக்கிறானுங்க. ஆனா எந்த டாக்டர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியாது? டாக்டர். டாக்டர்களுக்கு, மூடு முட்டிகளுக்கு, குறிப்பா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு புரியவே புரியாது. அமெரிக்கான்றதுக்கும் கூட ஒத்துக்குவான். இங்கிலாந்து டாக்டர் ஒத்துக்குவான். அமெரிக்கால இருக்கிற டாக்டர் ஒத்துக்குவான். இந்தியால இருக்கிற இவனுக்கு இந்த மூத்திரச்சீட்டு இருக்கான்னு இவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு தெரியாது. ஏன்னா அத அமெரிக்கால என்ன சொல்றான்னா, ஒருங்கிணைந்த மருத்துவம்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அமெரிக்கால ஒருங்கிணைந்த மருத்துவம். அதுக்கு வந்து இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயன்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அது எப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மருத்துவத்தையும் பயன்படுத்தி, அந்த நோயாளிய எப்படியாவது மீட்க முடியுமா? அதாவது பல்துறை சார்ந்த தத்துவங்கள். இந்த பல்துறை சார்ந்த தத்துவங்களில் எது மலிவாக இருக்கிறது? எது வந்து அந்த நோயை குணமாக்கும் என்பது வந்து அமெரிக்கால இப்ப இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் டாக்டர் ரிச்சர்ட் ஷாம்ஸ். இப்ப வந்து இந்த 100ஆம் பக்கத்துல நம்ம பேசுறோம் இல்லையா? ரிச்சர்ட் ஷாம்ஸ் அண்ட் ஸ்டெக் செரின் எம்எஸ். இவங்கலாம் இந்த இன்டகிரேட் மெடிக்கல் சென்டர்ல பெரிய சீனியர் டாக்டர்ஸ். அவங்க தான் ஹீலிங் வித் மைண்ட். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு மைண்டுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி டாக்டர், ஒரு எம்எஸ் 2 பேரும் சேர்ந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர். யார் யார் வந்து ஆரோக்கியத்தை, அதாவது உடலோடு உள்ளத்தையும் சேர்ந்து ஆரோக்கியம் பெற விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவைதான் உங்களுடைய உணவின் முதல் பகுதி. நீங்க அந்த சுவாசத்தை நல்ல சுவாசம் பண்ணிட்டு, தண்ணீர் மருந்து மாதிரி குடிச்சிட்டு, நல்லா சுவாசம் பண்ணிட்டு ஒரு 10 மணி நேரமாவது, 7 மணி நேரம், 8 மணி நேரமாவது தண்ணீரும் சுவாசம் பண்ணிட்டு போய், அப்புறம் அதற்கப்புறம் உங்க உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். உணவு பழக்கம் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம உணவு பழக்கம் நம்மளுடைய பல்லு, நம்மளுடைய ஈறு, நம்மளுடைய பட்டை இதெல்லாம் வந்து அரைத்து சாப்பிடுகின்ற, சைவத்தை அரைத்து சாப்பிடுகின்றதுக்கு தான் இயற்கை படைச்சிருக்குது. இந்த முண்டை இருக்க மாதிரி இந்த எம்பிபிஎஸ் முண்டான் முட்டை சாப்பிடு, கோழி சாப்பிடு, பன்னிக்கறி சாப்பிடுன்னு சொல்றான். அதையும் சொல்ல மாட்டான். நேரடியா சொல்ல மாட்டான். மறைமுகமா கார்போஹைட்ரேட் ஃபேட்ன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம பல்லு வந்து நாம சிங்கம் கிடையாது. நாம புலி கிடையாது. நம்ம மாடு வகை சார்ந்தவங்க தான். எந்த வகை சார்ந்தவங்க? மாடு வகை. மாடு வகை. மாடு வந்து புலி ஏன்னா நம்ம கீறி, கிழித்து, கொலை செய்து இறைச்சி சாப்பிடுகின்ற வகையை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் எப்படி மாடு எப்படியோ, குரங்கு எப்படியோ, எப்படி ஆடு எப்படியோ, மான் எப்படி அந்த வகையை சார்ந்தவங்க. நம்மள பாலூட்டி வகையை சார்ந்தவங்க. அதுல அப்புறம் வாலில்லா குரங்கு. வாலில்லா குரங்குல இருந்து அப்படியே மாறி, அப்புறம் அப்படியே சைவத்துக்கு மாறுறோம். ஆமா பிறக்கிறப்ப அசைவம் தான். உலகத்துல எல்லாமே தாவரத்துல இருந்து புலி, இந்த புழு, அதுக்கப்புறம் பூச்சி, அப்புறம் ஊர்வன, அப்புறம் வந்து விலங்குகள், இது எல்லாமே பிறக்கிறப்ப அசைவம் சாப்பிட்டு தான் வாழும். அசைவம் சாப்பிட்டு தான் வாழும். அம்மாவே கொண்டு சாப்பிடும் தேளு. அம்மாவே என்ன பண்ணிரும்? கொள்ளு சாப்பிடுவோம்.
அதுதான் வாழை மரம் பாருங்க. இந்த வாழை மரம் தாய் மரம் அந்த கன்று ஈன்றுச்சுன்னா அந்த கொலை ஈனுச்சு நல்லா முத்திடுதுன்னு வச்சுக்கங்க, நல்லா திரண்டுச்சு, காய் திரண்டு போச்சுன்னா முதல்ல வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அது தேவையில்லை. வெட்டினதுக்கு அப்புறம் அந்த சாறு பூராமே அந்த அப்படியே அந்த இதை மட்டும் அந்த இதை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த தாறு அந்த வாழை தாறு மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே மெல்ல மெல்ல காஞ்சு அந்த சாறு பூரா அப்படியே வத்தி வத்தி சுத்தி இருக்கிற அல்லக்கண்ணுக்கு போயிடும். இதுதான் அடிப்படை. அம்மா இறந்துதான் குழந்தைகளை காப்பாற்றுகிறது. இது இயற்கையின் ரகசியம். அதுக்கப்புறம் 4ஆம் அறிவு. இதெல்லாம் இருக்கட்டும், ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை வந்து நீங்க 1ஆம் பாடத்திலேயே நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிரியா யோகத்துல என்ன சொல்றான்னா, இது இந்த கிரியா யோகத்தை பத்தி பகவத்கீதையில் கூட 2 இடத்துல இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, இதுல என்ன நடக்குது? பகவத்கீதையில 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பத்தி கூறுகிறது, இங்க பாருங்க, ஒரு பத்தி அதுல வந்து ஒரு பத்தி கூறுறாங்க. பகவத்கீதையை நான் வச்சிருக்கிறேன், அது இன்னைக்கு நான் தேடி பார்க்கிறேன். அது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல. அதுல என்ன சொன்னா, சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. உள் சுவாசம், வெளி சுவாசம், உள்ளே இருந்து வெளிவர சுவாசம், வெளியே இருந்து உள்ள வர சுவாசம் சமப்படுத்துதல்ங்கிறான். இங்கதான் எவனுக்கு இது புரியாது. அதுதான் அதுக்கு பேரு ஜீரண நீருன்னு பேரு. என்ன நீரு? ஜீரண நீருங்கிறது அது ஒரு காற்று தான். கேஸ்ட்ரிக் ஜூஸ், கேஸ்னாவே காற்று வரணும். அதுக்கு பசி வாயுன்னே பேரு. பசி வாயு ஜீரண வாயுன்னு பேரு. பசி வாயு ஜீரண வாயு. அந்த கேஸுங்க அந்த ஆசிட் சுரந்தா வாயு குப்பு குப்புன்னு வரும். அந்த வாயுவை அதுக்கு பேரு தான் உள்ளே இருக்கிற தீமை செய்கின்ற பிரணயாயாமம். அந்த பிரணயாமம் வந்து தீமையா வருது. அப்ப என்ன சொல்றதுன்னா, என்னை அடக்கடா அப்படிங்குது. அந்த கேஸ் உற்பத்தி வந்து வயிற்று டொர்ரு புர்ரு புர்னு சத்தம் போடுறது. அப்போ அதை சாந்தப்படுத்துவதற்கு, அதை அமைதிப்படுத்துவதற்கு, அதை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு சளி குறைந்த உணவான நீரே 50 மில்லி சாப்பிட்டா அந்த பசி அப்படியே அடங்கிடும். நல்ல கடுமையான பசி வரப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்க, போயிடும். காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருப்பான், மாங்குன்னு அவனுக்கு பசியே தெரியாது. அது பேர் பசி நோக்கார் கண் துஞ்சார். பசி நோக்கார் கண் துஞ்சார் கர்மமே கண்ணாயினார்மா பாடல் இருக்குது. பசி நோக்கார் கண் துஞ்சார் கர்மமே சிறந்தது, வேலைதான் சிறந்தது அப்படின்னு இருக்கிறவனுக்கு பசி பார்க்க மாட்டான், கண்ணு தூக்க வர மாட்டான், அந்த வேலையில கவனமா செலுத்துவான். சில பேர் சொல்லுவாங்க, வேலையில மறந்துட்டேங்க, சாப்பிட்றதே மறந்துட்டேன். அதெல்லாம் தெரியுது இல்லை. சும்மா இருக்கிறவங்க தான் இந்த கம்பளி பொழு மாதிரி இருக்கிறவங்க தான் தின்னுடுது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணக்காரங்க தான் நோய் வரும்பாங்க. சக்கரை நோயா? ஆமாமா, பணக்காரங்க நோய் வரும். சக்கரை நோயெல்லாம் அவனுக்கு தான் வரும். புற்றுநோயா? அதெல்லாம் பணக்காரங்க தான் வரும். மாரடைப்பு நோயா? அதெல்லாம் பணக்காரங்க தான் வரும். அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப என்னடான்னா எல்லாம் அப்ப வந்து அவன் நிறைய 100 ரூங்க பலகாரத்தை தின்னு ரத்தம் அழுகி போய் அந்த அளவு சாவான். நாம என்ன பண்றோம், அவன் சாப்பிடுற மாதிரி நாமளும் தின்னு அதே மாதிரி நாமளும் சாப்பிடுறோம். என்னது, ஒரு காலத்துல பணக்கார நோய் இருந்து யார் வந்து சாதாரண பரமேஸ்வரி, சாதாரண கலையில பிறனிதழ் அவன் எல்லாம் லொட்டு லொசு மாட்டிக்கிட்டீங்க. மன்னர்களுக்கு நோய் வரும். அப்பதான் உடனே அங்க இருக்க அப்பெல்லாம் மன்னர்களுக்கு கடுமையா நோய் வரும்போது ஐயோன்னு கத்துவேன். இதை அனுபவிக்க முடியாது. 50 கொண்டாட்டி பின்னாடி வச்சிருக்கிறான். அதுக்காகவே கத்துறது. எங்க அந்த புறத்தான் பூரா 100 பொம்பளை வச்சிருக்கிறான். அப்புறம் அவனுக்கு நோய் வந்துட்டு பொம்பளைகள் என்ன ஆகுறது? அதுக்காக போய் காலில் கை வந்து நேர காட்டுல போய் யோகி எடுத்து கால் வந்து கெஞ்சிருது. என்ன வேணாலும் கேட்கறது ஆம்பா அப்படின்னு. அவன் வைர மாலை தங்க மாலை கேட்பான். உடனே எடுத்து வீசிட்டு அந்த மாத்திரை வாங்கி அவனுக்கு சொல்ற மாதிரிலாம் சுத்தப்படுத்தி வரும்பொழுது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், மாட்டி திரும்பிடுவான். இப்படிதான் ஜாவானுங்க. அந்த காலத்துல காடு தவிர எல்லாம் அதாவது பண்ட மாற்றமே கொடுப்பானுங்க. ஏன்னா இவன் தப்பிச்ச உணவு இருக்காங்க. இப்படிலாம் இருக்குது. சரி, எந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். கீதையில் பாருங்க, பகவத்கீதையில் கிருஷ்ணர் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு பத்தி கூறுகிறது உச்சுவாசத்தை வெளி சுவாசத்திற்கு கணித்து, வெளி சுவாசத்தை உச்சுவாசத்திற்கு அழித்து யோகி 2 சுவாசங்களையும் சமணப்படுத்துகிறான். இங்கதான் சமணம்னு ஜீரோன்னு அர்த்தம். இங்கதான் திருவள்ளுவர் வந்து இந்த புரளங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரண நீரை அமைதிப்படுத்துறா, ஜீரண நீரை சமணப்படுத்துறான்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு எழுதி வச்சிருக்காரு. இவனுக்கு புரளை விடுறானுங்க. என்ன கீதையாவது புரளங்காயாவது. இவர் பேசாம ஜீரண நீரை அமைதி பண்ணிட்டு சுவாசம் அமைதியாயிரும். எப்ப சுவாசம் அமைதியாகுதோ உங்க வாழ்க்கை நீட்டிக்கும். எப்ப சுவாசம் குறைவாக வருகிறதோ அப்ப உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? குறைந்த நாட்கள் இருக்கும். சுவாசம் அமைதியாக வந்து சுவாசம் மெல்ல ஓடுச்சுன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்?
போயிடும். நீடிக்கும். வாழ்க்கை நீடிக்கும். நீடிக்கும். அதுதான் அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துதல்னு பேரு. அப்ப இந்த பயிற்சியிலேயே சுவாசம் உங்களுக்கு சுவாசம் என்ன கட்டுப்பாட்டுல வந்துரும். பாருங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க சுவாசம் ஓடுறதே தெரியாது. அது 3 வேளை சாதாரண தூங்குறவ தஸ்ஸு புஸ்ஸுன்னு கிடப்பா. மூச்சு பயங்கர விரயமாகும். மூச்சு வேகம் ஓட்டப்பந்தயம் போறவன் ஜங்கு ஜங்குன்னு இருக்குள்ள அந்த சுவாசம் அதிகமா சுவாசிக்கிறான் அவன் சீக்கிரம் பாடைக்கு போறான்னு அர்த்தம். எவன் அந்த எக்ஸசைஸ் பண்ணி சுவாசத்தை அதிகமா செலுத்துறானோ அவன் சீக்கிரம் டிக்கெட் வாங்கிடும்னு அர்த்தம். சீக்கிரம் எமன்ட்ட போறான்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க இதை பத்தி மறுபடியும் நான் பேசலாம். சரியா? அப்ப இந்த சமணப்படுத்துதல் அப்படின்னா முதல்ல இந்த வயிற்றுல சுரக்கிற நீரை தான் நான் சம்மந்தப்படுத்தணும். அது பிறவி நோய். அதை சமணப்படுத்திட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன தேவையில்லை பிராணசக்தி. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா சுத்தம் அடிச்சு இப்ப 3 நாள் 4 நாள் போடுறது எதுக்குன்னா நீங்க பிராணசக்தியிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னது பிராணசக்தினா மூச்சு பேச்சு கிடையாது. பிராண் இருப்பிடமா இருக்கிற ஆகாய சக்தி. அதிலிருந்து பல வகையான கதிர் வருது. நியூட்ரான் வருது, புரோட்டான் வருது, நியூட்ரினா வருது. இப்படி எல்லாம் காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. காத்துல இருக்கிற நியூட்ரான் புரோட்டானா மாறுது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் கார்பனா மாறுது. கார்பன் வந்து நைட்ரஜனா மாறுது. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சளி வந்து துளி கூட இருக்கக்கூடாது. சளி துளி கூட இருக்கக்கூடாது. உடம்பெங்கேயும் இருக்கக்கூடாது. லேசா ஒரு பிளாஸ்டிக் தாள் மாதிரி லேசான பிளாஸ்டிக் தாள் மாதிரி தான் இருக்கும். அதுவே அந்த கதிர்வீச்சு உள்ள போகாம தடை செஞ்சிடும். அந்த பிளாஸ்டிக் தாள் இது வந்து கரைச்சி எடுத்துட்டோம்னா சர்ரு சர்ரு சர்னு உள்ள போயிட்டு உங்களுக்கு பசி தாகம் இருக்காது. நாம சும்மா ஏதோ வாயில போட்டுக்கலாம். சும்மா பாருங்க இப்ப அருமையான காய்கறி இதுதான் நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டு சாப்பிட வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற ஒரு டாக்டர் கூட அந்த முண்டங்கள் பரிந்துரைக்கிறது இல்லை. என்னது ஏன்னா அது நீங்க சாப்பிட்ட உணவு இப்ப பரமேஸ்வரி அனுப்பிச்சிருக்கிறீங்களா இதுக்கு நோபல் பரிசே வாங்கியிருக்காங்க 1998ல. நீங்க சாப்பிடுறது நைட்ரஜன் ஆக்சிஜன், அதாவது நைட்ரஜனும் ஆக்சிஜன் சேரும். இதுதான் வந்து உங்க உடம்பு ஆரோக்கியம் தரும். மூளை என்னென்ன சொல்றீங்க உள்ள இருக்கிற 12 உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி 12 உறுப்புல இருக்கிற அதிகப்படியான உப்பு நீரை வெளியேற்றி 12 உறுப்புல இருக்கிற அதிகப்படியான சளியை வெளியேற்றி உண்மையான சளி அந்த சளி வந்து உயிராற்றலை தருகின்ற சளி. அந்த இயற்கையாக உற்பத்தியாகிற சளி பூச்சியத்தில் இருக்கும் புளியத்து அந்த சளி தான் உங்களை எதிர்பார்த்தல் தரும். தின்னீங்கன்னா சளி அதிகமாயிரும். இந்த இதை தின்னா சளி அதிகமாகாது. சாதாரண பலகாரம் திங்கிறீங்க அதை தின்னீங்கன்னா சளியாகி அது உறிஞ்சப்படாம எல்லா போய் நின்னுக்கும். செவத்துல அப்படி பெயிண்ட் அடிச்ச மாதிரி கப்புன்னு குடிச்சுக்கும். அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உணவையும் செரிக்காது, சாப்பிட்ட உணவையும் உறிஞ்சாது உடம்பு. அந்த உறிஞ்சி தான் ரத்தத்துக்கு போகணும். அது என்ன ஆகுதுன்னா தின்னதெல்லாம் இருக்கு உறிஞ்சிருது இல்ல. இந்த பைப்பு அடைச்சோம்னா உறிஞ்சிருது இல்ல. அந்த சளி போய் எல்லா பக்கம். அது மட்டும் இல்ல எல்லா உறுப்புலையும் போய் சிக்கிக்கும். அப்படியே இப்படி ஒரு பறவை வந்து வலையில சிக்கிடுச்சுன்னா படம் அடிக்க கடைசியில வலை சுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியில அடிச்சு அடிச்சு சாக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் வலையில சிக்கின பறவை தான். அவ்வளவுதான். அந்த காலத்துல வலையை வீசிட்டு வந்துருவாங்க. நெல்லு போட்டு வந்து கரெக்டா ஆசைப்பட்டு உட்காந்துச்சுன்னு வச்சுங்க புறா சிக்கிக்கு டப்ப 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 அடிச்சுன்னா அப்புறம் வலை சுருட்டிக்குச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதான் வலை வீசி தேடுகிறார்கள். வலை வீசி தான் அந்த காலத்துல இடத்த பிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த சளி என்னதுன்னா எல்லா உறுப்புகளையும் போய் சுருண்டுங்க. நீங்க என்ன பண்ணாலும் அந்த சுருங்க கணையம் கல்லீரல் நுரையீரல் எதுவுமே வேலை செய்யாது. கடைசியில் என்ன ஆகும்? அது அழுகி போகின்ற பொழுது ரத்தம் கெட்டு போற உள்ள இருந்து கிருமிகள் எந்திரிக்கும். எந்திரிச்சு உன்னை காவிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப என்ன பண்றீங்க? நல்ல கிருமிகளுக்கு சக்தி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அது வயிறு சுத்தமாகறப்ப சளி குறைஞ்சிட்டாவே நல்ல கிருமிகள் தானாவே எந்திரிச்சிடும். அது எப்படி சிங்கம் எப்படி மானை துரத்திட்டு போய் வேட்டையாடுது பாத்தீங்களா? அதை விட சீட்டான்னு பாத்தீங்க. சீட்டா காட்டு உலகத்திலே பயங்கரமான வேகமான பிராணி சீட்டாங்கிற புள்ளி சிறுத்தை தான். பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியே இருக்கும். மண்டை சூடுதான் இருக்கும். அது 110 கிலோமீட்டர் வேகத்துல போகும். பயங்கர வேகத்துல போய் உடனே மான் அடிச்சு கொள்ளும். அந்த மாதிரி இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது அந்த சீட்டா முடித்துக் கொள்ளும். அந்த சிறுத்தை 110 கிலோமீட்டர் வேகத்துல சிறுத்தை முடித்துக் கொண்டு எங்கெங்கே கிருமிகள் இருக்கிறதோ அத்தனை வேட்டையாடி தன்னை எப்படி அந்த சீட்டா வந்து மானை கொண்டு தன்னை உடலை பெருத்துக் கொள்கிறதோ பெருக்கிக் கொள்கிறதோ அதே போல நீங்கள் இந்த மாதிரி இந்த நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜனையும் ஆக்சிஜன் அதிகப்படுத்துகின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த கிருமிகள் நல்ல கிருமிகள் மேலிருந்து வேட்டையாடி உங்களை பலப்படுத்திக் கொள்ளும். இறந்து விட்ட அந்த செயல்படாம மறுக்கிற அத்தனை உறுப்புகளையும் மீண்டும் செயல்பட வைத்துக் கொண்டு வாழ்க்கையை புத்துணர்ச்சி பெறும். உங்களது மரணம் உங்களது வாழ்வு உங்கள் கையில் தான். மீண்டும் நாம் இரவு 8 மணிக்கு சந்திப்போம். அந்த 7:30 மணிக்கு. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. நன்றி. புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க பாருங்க. புதுசா ஒருத்தர் வந்து ஆமா ஐயா, திருப்பூர் பார்த்தேன். சேர்ந்திருக்கா பாருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒருத்தர் மார்பிள் ஏதோ கட்டியாம். என்னது? இப்ப வரல ம். போல ஐயா. அதான் வரல பாருங்க. அவங்களுக்கு அந்த ஃபோனும் செ ப பண்ண தெரியல. அத 4 நாள் பயிற்சிக்கு அவங்க கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. ஆ ஃபோனும் பண்ண தெரியல. ஒண்ணும் பண்ண நீங்க நீங்க பரமேஸ்வரி அனுப்பிச்சது காய்கறி எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். இத போய் இப்படி சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி, சரிங்க ஐயா. நான் தான் ஐயா சரி, சொன்னேன். கேட்டாங்க என்ன. ஆ, என்ன கேட்டாங்க பரமேஸ்வரி. பரமேஸ்வரி என்ன கேட்டாங்க ஐயா. நான் சொன்னேன். ஆ, ஐயா எனக்கு சொன்னாரு இந்த மாரி செய்யுங்கன்னிட்டு. ஆ. நீங்க பழம்பஜ்ஜி போட்டு நாளைக்கு பழம்பூரி கேரளாவுல செய்யற மாரி பழம்பூரி போட்டுருங்க. நீங்க வாழைப்பழத்த வந்து சரிங்க ஐயா. மைதா மாவுல சர்க்கரை போட்டு மைதா மாவுல கொஞ்சம் ஆ, சர்க்கரை போட்டு கலக்கி விட்டு வாழைப்பழத்த முக்கி முழு பழமும் போடலாம். ஆ. 2ஆ வெட்டியும் போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3, 4 பழம் சரிங்க. சாப்பிட்டீங்கன்னா, அதே வெடிக்கு போயிரும். சுவையாம இருக்கு. பலகாரம் டபக்குன்னு அடிச்சுட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிரும். முயற்சி பண்ணுங்க. ஆ. அவங்க வர சரிங்க ஐயா. ஆமா. அவங்க யாரோ வரல. ம். பணம் கட்டியிருக்கிறாங்க. சரி ம். பயிற்சி குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். காலையில இருந்தே தொடங்கிட்டேன். ஏதோ கட்டியா பயந்துட்டாங்க. ம். நல்ல ம். அதே கட்டி தொண்டையில வந்தா என்ன தெரியுங்களா? அவ்வளவுதான் கோவிந்தா தான். தொண்டையில வந்துட்டா கோவிந்தா தான் ஐயா. ஆமா. குடல்ல வந்தாலும் ஐயோ! கோவிந்தா, தொண்டையில வந்தாலும் கோவிந்தா, சில பேருக்கு மண்டையிலே உள்ளே வரும். கண்ணுல வரும். எங்க கட்டி வந்தாலும் இப்ப எங்க அம்மாவுக்கு மார்பல கட்டி வந்தது போய் சேர்ந்துடுது. அதே மாரி அது பயந்துடுச்சு. நான் சொன்னேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் ஏதோ ம். சொந்த ஊரு திருப்பூரு. எங்கேயோ குடியிருக்கிறாங்க. இங்க தான் வரேன். நான் சொன்னேன் நேர்ல ஒரு தடவ வாங்கன்னேன். அநேகமா 2, 3 ஒரு 10 நாள்ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன். வராதீங்க வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் பயிற்சி தொடங்குன்னு சொல்லி விட்டேன் நானு. அது வர்றதுக்கு ம். ஒரு 10 நாளுக்குள்ள எப்படி இருந்து ஒரு 4, 5 கிலோ கரைஞ்சிரும் இல்லையா? அப்புறம் அந்த கட்டியும் கரைஞ்சிரும். கட்டியும் அப்படிங்களா? கரைஞ்சிரும். முதல்ல கட்டிய கரைக்கிற பரவால்ல. வேலைய முதல் வைத்தியத்த தொடங்கி விட்டுறணும். வைத்தியத்த தொடங்கி விட்டுறணும். பாரு இப்ப சொல்லியிருக்க பாரு, இத ஐயா. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அத அனுப்பிச்சு பாருங்க. நான் சொல்லியாச்சு. இத மாரி காலை முதல் அதுக்கு சொல்லிட்டேன். காலை முதல் மாலை வரைக்கும் மருந்தா நான் சொன்னேன் இது மன மருத்துவம்னு சொல்லிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். இந்த மாரி காலையில ஒரு தோசையும், முட்டையும் போட்டு தின்னேன்னு சொல்லுச்சு. அப்புறம் முட்டை தோசை தின்னியான்னு கேட்டேன். அட முண்டமே! அது வந்து அது வாய் ருசிக்கு திங்கிறது. அதையவ நீங்க சொன்னான்னு கேட்டேன் நானு. அத நீ திங்கிறதான்னா தின்னுக்கோ. ஆனா இது மனதுக்கு தான வைத்தியம்னு சொன்னேன். இது மனதுக்கு வைத்தியம்ன்னு நான் சொல்றது கேளு. அத சாப்பிடலாம் முட்டை தோசை திங்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ம். அது இப்ப சாப்பிடக்கூடாது. அது வந்து இது வந்து மனதுக்கான மருத்துவம். உடலும், மனமும் சேர்ந்து செய்யணும். மனம் வந்து அமைதியா இருக்கணும்னா, அப்ப உடல சுத்தம் பண்ணணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால இப்ப சாப்பிட்டீங்கன்னா, அப்புறம் அது நோய் தான் வரும் அப்டின்னேன் நானு. இல்லைங்க உண்மையில விட்டுறீங்க. முதல்ல புரிஞ்சுகிட்டு விடுன்னு சொன்னேன். இது வந்து மனதுக்கான வைத்தியம், உடலுக்கு அல்ல. அப்ப மனத சரி பண்ணணும்னா, உடல சரி பண்ணணும். அப்ப உடல சரி பண்ணா, உடல சுத்தம் பண்ணணும். உடல சுத்தம் பண்ணா எல்லா நோயும் நல்லாகும். அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் தவிர, உங்கள தின்னவன யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். தெரியாம தின்னுட்டேங்க. அட தெரியாம தான் எல்லாம் தின்னுட்டு நான் சொன்னேன். தெரியாம தான் எல்லாரும் தின்னுட்டு இருக்காங்க. நீ யாரு ஆமாய்யா. பள்ளிக்கூடம் போகாதவ எத்தனாம் கிளாஸ் படிச்சேன்னு கேட்டேன். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சேங்க திருப்பூர்ல ரைட்டு. உன்னைய விட 7 டிகிரி வாங்கினவட ஜாராய கடைக்கு போயிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். நீயாவது ஒரு முட்டை வாங்கி தோசை போட்டு தின்ன. ப அரசாங்க அதிகாரிகளும், பணக்காரனும் சாராய கடையில கெதியா கிடக்குறானுங்க. அவங்க பண்ணாத அக்குறும் கிடையாது. அதுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீ நீ பரவால்ல. பரவால்ல. தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டான். அது பயந்து போய் யாரோ நம்பர் குடுத்துருக்காங்க. யாரோ என்ன பண்ணியிருக்காங்க நம்பர குடுத்துருக்காங்க ஐயா. குடுத்தங்காட்டி அவன் சொல்லிட்டு போயிட்டான். இது புடிச்சுக்கிச்சு. அப்புறம் இது 10 நாளா பேசிக்கிட்டு இருக்கு. ஆ. 10 நாளாச்சும் இப்ப ஃபோன் பண்ண தெரியறதில்ல. அந்த WhatsApp தெரியறதில்ல. நான் சொன்னேன் புது ஃபோன் ஒண்ணு வாங்கிக்கங்க. அது வாங்கிக்கிறேன். அப்புறம் இந்த மாரி 4G சிம் கார்ட போட்டுட்டு WhatsApp புது WhatsApp வாங்கிட்டீங்கன்னா தான் இது ஓப்பன் நடக்கும். நீங்க வெறுமனே ஃபோன் எல்லாம் பண்ணீங்கன்னா புரியாது. என்ன பேசி பதிவு பண்ண முடியாது. இப்ப பேசி பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்ப போறேன். அப்ப பேசுறது, பதிவு பண்ணி திரும்ப திரும்ப கேட்கறதெல்லாம் இதெல்லாம் சாத்தியம். ஃபோன் பண்ணா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு மறந்துரும். நானும் அவசரத்துல சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது நீங்க மண்டையில ஏறவே ஏறாது. அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம். சரி நன்றி. ம்.